நம்ம திண்டுக்கல்ல இருக்க மாதா நர்சரி கார்டன் தாங்க வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப பெரிய நர்சரி கார்டன். இப்போ இந்த நர்சரி கார்டன்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்து எக்கச்சக்க பிளான்ட் இருக்குங்க. எதை பார்த்தாலும் வந்துட்டு ஏதாவது நம்ம வாங்கிட்டு போலாமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய அழகு பிளான்ட்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி மூலிகை செடிகள் வந்துட்டு அதிகமாக வச்சிருக்காங்க. மாதா நர்சரி கார்டன் வந்து ஃபேமஸ் ஆனது வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் தான். ஹலோ டியர் எங்கட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அழகான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். உங்கள யாருக்காவது செடி மரம்லாம் வளர்க்கறது ஆசைப்பட்டாலோ அதை பராமரிக்கிறதுல நீங்க ஆசைப்பட்டாலோ அவங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் அது. அதுக்காக நம்ம வந்திருக்க ஸ்பாட் பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல இருக்க மாதா நர்சரி கார்டன் தாங்க வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப பெரிய நர்சரி கார்டன். இந்த ஷாப்போட லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டு மதுரை போற என்ஹெச்ல வெள்ளோடு அப்படிங்கிற ஏரியால வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் வித் லொகேஷன் வந்து வீடியோக்குள்ள கொடுத்துருக்கோம். நீங்க வந்து செடிகள்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ஷாப்புக்குள்ள போய் என்னென்ன அழகான செடிகள் அவங்க வச்சிருக்காங்க, அதே மாதிரி என்ன பிரைஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு. இவர் தான் நம்ம அண்ணா. இவர்கிட்ட வந்துட்டு அழகு செடிகள், மூலிகை செடிகள் எல்லா வெரைட்டிஸ் நம்மள்ட்ட இருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்ன செடியெலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா, உங்கள் பேர்ண்ணா? பேர் சாலமோன் ஆர்கேதாஸ். மாதா நர்சரி வந்து நான் இப்போ நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கேன். மாதா நர்சரி கார்டன் பார்த்தீங்க அப்படின்னா 1995 ஸ்டார்ட் பண்ணுது. மாதா நர்சரி கார்டன் வந்து ஃபேமஸ் ஆனது வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் தான். திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து அதிகமாக மலர் உற்பத்தி நிறையா பண்ணுவாங்க. மலர் உற்பத்தி நிறையா பண்ணும்போது அதை பயிர் பெருக்கம் பண்ணுறதுக்கு நிறைய சீட்லிங்ஸ் தேவைப்பட்டது. ஸோ அதை வந்து 95 ஜாதி, மல்லி, முல்லை, காக்கரட்டான், விரிச்சிப்பூ இந்த மாதிரி வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட சாப்லிங்ஸ் வந்து ரெடி பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணியிருந்தாங்க. இது எங்கள் அப்பா வந்து 95 ஆரம்பித்தார். எங்கள் அப்பாவோட பேர் வந்து சேசுராஜ். அவர் வந்து ஃபார்மர்ஸ்க்கு தேவையான செடிகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் செடிகளை வந்து உற்பத்தி பண்ணி நம்ம திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே பரவி இப்போ மதுரை, பட்டுக்கோட்டை, தமிழ்நாடு முழுக்கமே தேடி வந்து வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த தொழில் வந்து இருக்கிறதுனால ஃபார்மர்ஸோட ரெஃபரன்ஸ்லேயே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் மட்டுமே வந்து ஒரு 4 to 5 lakhs சீட்லிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாதி, மல்லி, முல்லை, விரிச்சி, காக்கரட்டான் இதுதான் நம்ம திண்டுக்கல் மாவட்ட விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரியான
தரமான செடிகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கனால ஃபார்மர்ஸோட ரெஃபரன்ஸுக்கே வந்து நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்து நட்டோம், மாதம் இவ்வளோ பூக்குது, அடுத்து நிறைய பூக்கள் நல்லா வருது, செடியும் நல்லா வெயில் வறட்சி நல்லா தாங்கி வருது அப்படிங்கிறதுனால அவங்க அடுத்தடுத்து ஃபார்மர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. பூக்கடைகள் மூலமாகவும் நம்மளை நிறைய ரெஃபர் பண்ணுவாங்க. இவங்களோட பூ வந்து தெளிவாக இருக்குது, அந்த பூ செடி வந்து இங்கே வாங்குங்க, அங்கே வாங்கினீங்கன்னா அந்த செடி வந்து உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு பூக்கடைக்காரங்களுமே நமக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மதுரை, நிலக்கோட்டை, கோயம்பேடு மார்க்கெட் வரைக்குமே நம்ம பூ அனுப்புகிறவங்க மூலமாக அந்த செடி இங்கே எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு 30 வருஷமாக அனுபவம் இருக்கிறதுனால எல்லா பூக்கடை கேட்டாலே நம்மளை சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல நேம் வந்து அப்பா ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த நர்சரியை வந்து வேறு லெவலில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் இதே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிச்சுட்டு நர்சரி பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா A to Z ஹார்டிகல்ச்சர். நம்ம ஹார்டிகல்ச்சரில் என்னெல்லாம் பண்ணலாம், வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், அழுகு தோட்டம், பப்ளிக் கார்டன், இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால இது எல்லாமே வந்து நம்ம நர்சரியில் வந்து சர்வீஸை ஆட் பண்ணி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு புதுசாக ஒரு லேஅவுட் போடுறாங்க, அதில் ஒரு மரங்கள் நிறைய வைக்கணும், இந்த மாதிரி என்ன கார்டனிங்கில் நம்ம தேவைப்பட்டாலும் அது ரிலேட்டடான சர்வீஸை வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நம்மள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. ஆர்னமெண்டல்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, சாப்ளிங்ஸ் வந்து சேடட் ட்ரீஸு, ஃப்ளவரிங் ட்ரீஸு, அப்புறம் அந்த பாம் வெரைட்டிஸ்லாம் லேண்ட்ஸ்கேப்பிங் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாம் வெரைட்டிஸு, இது இல்லாமல் லேண்ட்ஸ்கேப்பிங் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிக் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லார்ஜ் ஏரியாவில் என்ன மாதிரி பிளான்ட்ஸ் எங்கே வச்சா நல்லாயிருக்கும், அப்போ அந்த பிளான்ட்ஸ் நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னா நம்ம மாதா நர்சரியிலே அது இருக்கும். இப்போ லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுற நிறைய நண்பர்கள் வந்து நம்மளை தேடி வந்துடுவாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான புல், கல், உரம், அதை வைக்கிறதுக்கு பார்டர் பிளான்ட்ஸு, அதில் பெட்டிங் ஃப்ளவர் பிளான்ட்ஸு, இந்த மாதிரி அவங்க பல்காக கேட்டு வருவாங்க. அதுவுமே நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நாங்களாம் ஓனாகவும் இல்லைந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சைட்டை விசிட் பண்ணி கஸ்டமருடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப வந்து அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நான் வந்து கிட்ட 15 இயர்ஸாக ஃபுல்லாக இதுதான் பார்த்துட்ருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ளவர் பிளான்ட்ஸ் இல்லாமல் இது மட்டுமே ஒரு இயருக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 to 6 lakhs சீட்லிங்ஸ் வந்து ஓனாகவும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். வெளியில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரியான மாநிலங்கள்லேருந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக எது சிறப்பாக இருக்குமோ அந்த பிளான்ட்ஸை தருவிச்சு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நம்மள்ட்ட எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸும் அவைலபிளாக இருக்குது. எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் இப்போ நவடேஸ் வந்து எல்லா பேருமே வீட்டில் வந்து ஃப்ரூட்டிங் பிளான்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். சும்மா வெஜிடபிள்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறத விட ஃப்ரூட்டிங் பிளான்ட்ஸ் வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் வந்துடும், அதை ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறனால அதுவுமே வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வேறு மாநிலங்கள்லேருந்து ஃப்ரூட்டிங் பிளான்ட்ஸு நம்ம திண்டுக்கல் கிளைமேட்டுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி நம்ம அந்த பிளான்ட்ஸை மட்டும் தனியாக க்ரோ பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஆப்பிள் வந்து நம்ம கொடுத்து நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு. அது இப்போ ஃபார்மர்ஸ் வந்து விவசாயமாக பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஒரு கிலோ வந்து 200 ரூபா வரைக்கும் விற்கிது இப்போ வாட்டர் ஆப்பிள். அதே மாதிரி சீமை இழந்த அதுவும் விவசாயமாகவே பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். வெள்ளை நாவல் அதுவும் விவசாயமாக பண்ண சொல்லி நாங்களாம் ஓனாகவும் வந்து வெண்ணாவல் நட்டுருக்கோம். அதே மாதிரி கிங் நாவல்னு சொல்லுவாங்க, அது பெரிய பழமாக வரக்கூடிய கிங் நாவல், அதுவுமே நம்ம ஓனாக பண்ணியிருக்கோம். ஓன் ஃபார்ம்லேயே இருக்குது, ஃபார்மர்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு வைக்கக்கூடிய எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கணுன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு, வாட்டர் ஆப்பிள், மங்குஸ்தான், ரம்பூட்டான், செடி மிளகு, வீட்டில் நம்ம ஈஸியாக வந்து எளிதாக பராமரிக்க ஏற்ற மாதிரியான ஃப்ரூட்டிங் பிளான்ட்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக க்ரோ பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் சிறப்பாக வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே வந்து கூட்டம் நிறையா இருக்கும். அந்த நாட்களில் வந்து லீவ் நல்லனால நாங்களும் கலெக்ஷன் அப்போ தான் வந்து நிறைய கொண்டு வந்திருப்போம். அந்த டைமில் வந்து கஸ்டமர்ஸும் நிறையா வந்து அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போவாங்க. இது ஒரு அடையாளமாகவும் ஆயிடுச்சு. வெள்ளோட்டு பிரிவு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஒரே இடத்துல நாங்கள் நர்சரி வச்சுருக்கனால இந்த ஏரியாவில் வந்து ஒரு நல்ல லேண்ட்மார்க்கும் கூடாது. அதனால் ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், கஸ்டமராக இருக்கட்டும், தமிழ்நாடு இல்லை அதர் ஸ்டேட்டு எல்லா பேருமே ஈஸியாக வந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி எளிதாக ஹைவேலே வந்து நம்ம நர்சரி அமைஞ்சிருக்கு. நிறையா அந்த ஆன்லைனில் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. டவுனுக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கனால நம்ம போய் அதை கரெக்டாக சர்வீஸ் பண்ண முடியல. மோஸ்ட்லி ஆன் தி வேல வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் திண்டுக்கல், ஆமாம், என்எஸ்சியில் வந்தாலும் நம்ம ஈஸியாக நர்சரியை டச் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம திண்டுக்கல்லை தாண்டி மதுரை எங்கிட்டு போனாலும் நம்ம ரோட்டு மேலே டச் பண்ணிட்டு போயிடலாம். திண்டுக்கல்லில் லோக்கலில் வந்து கேட்குறாங்க, டெலிவரி கேட்குறாங்க அப்படின்னா என்ன செடி கேட்குறாங்களோ அதை மொத்தமாக பேக் பண்ணி கொண்டு போய் டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். அப்போ நம்ம லோக்கலில் மட்டும் பண்ணி கொடுக்குறேன். ஆமாம், லோக்கலில் மட்டும் பண்ணி கொடுக்குறோம். வெளியிலனா பல்க்குனா வண்டியிலே மொத்தமாக போட்டு அனுப்பிடுவோம். கொஞ்சம் பிளான்ஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நிறையா வருது.
இப்போ நான் அக்ரிகல்ச்சருக்கு ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா எத்தனை செடிகளை மோஸ்ட்லி ஆர்டர் பண்ணாங்க அது எல்லாமே அது நம்ம ஒரு ஃபார்மர் வந்து ஒருத்தர் அரை ஏக்கர் போடுவார், ஒருத்தர் வந்து சும்மா ஒரு 20 சென்ட் போடுவாங்கல்ல, ஒரு 10 சென்ட் போடுவாங்க. எவ்வளோ ஏரியாவுக்கு பயிரிடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸிங் கால்குலேட் பண்ணி எவ்வளோ செடி பிடிக்கும். மினிமம் வந்து 20 செடியிலேருந்து ஒரு ஃபார்மருக்கு 2000 செடி வரைக்குமே தேவைப்படும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி முல்லைப்பூ செடி மட்டும் 1250 செடி ஏற்றிட்டு போனார். 1250 செடியுமே அவர் ஒரு 4 ஏக்கரில் நட போகிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் ஏற்கனவே 10 ஏக்கரில் முல்லைப்பூ வச்சிருக்காரு. ஆல்ரெடி வச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு வந்து 40 பேருக்கு பக்கம் பூவே எடுக்கிறாங்க. ஃபார்மர்ஸும் வந்து பெரிய லெவல்லையும் பண்ணுறாங்க, சின்ன சின்ன ஃபார்மர்ஸும் நல்லா பண்ணுறாங்க. பெஸ்ட் சீட்லிங்ஸ் நம்மளை தேடி வர்றதுனால எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பிளான்ட்டை வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ஃப்ரீயாக நம்ம க்ரோ பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மள்ட்ட ஒரு பிளான்ட் அவங்க கேட்கறது இல்லை அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாட்டிக் பிளான்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து கேட்கும்போது நம்மள்ட்ட அவைலபிள் இல்லைனாக்கா அதை நம்ம புக் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 or 3 days 1 week வரைக்கும் டைம் எடுத்து நம்ம ஃபார்மர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். மூலிகை செடிகள் இருக்க நிறைய மூலிகை செடியும் வந்து மூலிகைங்கிறது பெரிய கேட்டகரி. நம்ம வீட்டில் எளிதாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த துளசி, தூதுவளை, ரணக்கல்லி, இன்சுலின், வெட்டிவேறு, முருங்கை, கருவேப்பிலை, அதெல்லாம் ரெகுலராக நம்ம வச்சுக்கக்கூடிய பிளான்ஸு. அந்த பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் பூனை மீசை கொஞ்சம் கேட்பாங்க, பூனை மீசை இருக்குது, அது இருக்குது, லெமன் கிராஸு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரெகுலர் மெடிசனல் பிளான்ஸ். இது இல்லாமல் வேறு வெரைட்டிஸும் கிடைக்கும். அதையும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணி வைப்போம். கஸ்டமர் வந்து அவங்க தேவைக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ நம்மள்ட்ட பிளான்ட் வந்து அழகு செடிகள் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ்ல இருந்து இருக்கு? அழகு செடிகள் வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கு தகுந்த மாதிரி 15 ரூபாயிலேருந்து கொடுக்குறோம். 15 ரூபாயிலேருந்து இருக்கு. 15 ரூபாயிலேருந்தே இருக்குது. ஒரு சிலர் வந்து நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்றவங்க அந்த 15 ரூபா செடி வாங்கிட்டு போவாங்க. இல்லை நம்ம போனோடனே அழகாக இருக்கணும் அப்படின்றவங்க அதே செடி கொஞ்சம் வளர்ந்துருக்கும், ஒரு 150 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மினி நந்தி வெட்டை எல்லா பேரும் விரும்பி வளரக்கூடிய ஒரு பூச்செடி, அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 1500 ரூபாய்க்கும் கொடுக்குறோம். அந்த சைஸ் பொறுத்து தான். ஏன்னா அந்த இவ்வளோ பெரிய செடியாக வச்சா தான் அந்த இடத்துக்கு கரெக்டாக அடாப்ட் ஆகுன்ற போது அவங்க வந்து அதை விலையை பார்க்குறது இல்லை. அந்த செடியை வச்ச உடனே எனக்கு அழகாக இருக்கும், அந்தளவுக்கு வளர்த்தே கொடுத்துருங்கன்னுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்த செடியை நம்ம கொடுத்துருவோம். ராசி பலன் இதெல்லாம் இது பண்ணுறவங்க ஒரு சில பிளான்ஸ்லாம் ஃபாலோ. ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து எப்படின்னா இப்போ யாராவது கோயிலில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி இந்த ராசிக்கு இந்த மரம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மள்ட்ட கேட்டு வாங்கிட்டு போகிறவங்க நிறையா இருக்குது. ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே என்ன செடி என்னன்ட்டு டிசைட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நம்மள்ட்ட கலெக்ஷன் இருக்குது, அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். 27 நட்சத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி மரங்களும் இருக்குது நம்மள்ட்ட. பாட்டில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது, எல்லாமே அழகழகாக இருக்குது, ஸ்டாச்சுஸ் அதிகமாக இருக்குது. நான் இதுவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணதானா? இல்லை, அது நிறைய பேர் வீட்டில் கொஞ்சம் தான் இடம் இருக்கும். ஸோ அழகு செடிகள் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நம்ம திண்டுக்கல் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க செடியை வளர்க்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அழகான பாட்டில் வச்சா அவங்கள மனசை திருப்தி பண்ணிடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள்ட்ட வந்து பாட்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 500 வெரைட்டி ஆஃப் பாட்ஸ் இருக்குது. 500 வெரைட்டி இருக்குது. அதாவது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. ஒரு 10 அடி மரம் வந்து நம்ம ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் கூட ஒரு தொட்டியிலே மெயின்டைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு பெரிய தொட்டியும் நம்மள்ட்ட இருக்குது. ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லா வெயில் மழை தாங்கக்கூடிய பெரிய தொட்டியும் இருக்குது. வீட்டுக்கு வந்து அழகாக சும்மா குட்டியாக 4 தொட்டி வச்சாலும் நல்லாயிருக்கும். அந்த தொட்டியும் பார்க்கறதுக்கு லக்ஸரியாக இருக்கணும், பிளான்ட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட சாய்ஸ் வந்து நிறைய இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்போம். கஸ்டமருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய இடத்துல தகவமைப்பு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தொட்டியை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்மள்ட்ட வந்து மண் தொட்டி இருக்குது, சிமெண்ட் தொட்டி இருக்குது, பிளாஸ்டிக் தொட்டி இருக்குது, ஃபைபர் பாட்ஸ் இருக்குது, ரோட்டோ மோல்டு பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க, மேக் பண்ண பாட்ஸும் இருக்குது. ஃபெர்ரோ சிமெண்ட்டில் பண்ண பாட்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதிகமாக ட்ரெண்டிங் வந்து ரோட்டோ மோல்டு பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன மித்த பாட்டை விட டியூரபிள் அதிகம், ரொம்ப வருஷத்துக்கு இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்கும், நல்லா யூவி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ வெயில்னாலும் தாங்கும். இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல, அந்த இங்கே இருக்கு இல்லையா, அந்த பாட் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டோ மோல்டு பிளாஸ்டிக் தான். நம்ம யூபிவிசி பிவிசி வருது இல்லையா, அதில் யூபிவிசி மெட்டீரியல் வந்து எதுக்கு போடுறோம், அது வந்து பிவிசியை விட யூபிவிசி நல்லா இருக்கும் அப்படின்றனால தான். அதே மாதிரி மெட்டீரியலில் மேக் பண்ணதான் அந்த பாட்டு. இந்த பாட்டு தான் ரோட்டோ மோல்டுன்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போது கனமாக தெரிஞ்சது. ஆமாம், இது வந்து ரொம்ப வெயிட் கம்மி, அதே மாதிரி இதனுடைய லைஃபுமே ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இந்த பாட்டில் அசால்ட்டாக ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம செடி வளர்த்துக்கலாம். 10 வருஷத்துக்கு இந்த பாட்டு இருக்கும். செடியே வந்து வளர முடியாமல் டல்லானா கூட ஆகுமா வழியே பாட் வந்து அந்த அளவுக்கு போகிறதில்ல. ரொம்ப வருஷமாக அந்த ஹஸ்தீப் கம்பெனிலேருந்து இந்த பாட்டை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம ஹஸ்தீப்பில் ஒன் ஆஃப் த டீலராகவும் இருக்கும். நம்மள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஹஸ்தீப் கம்பெனியுடைய மாடல்ஸ் வந்து 100 மேலே இருக்குது. இது இல்லாமல் டாப் பிராண்டட் கார்டன்ஸ் நீடு அவங்களுடைய பார்ட்ஸும் நம்ம இருக்குது. இந்தியாவில் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் நீடு, ஹஸ்தீப்பு, இது ஃபேமிலி பிளாஸ்டிக் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இருக்க கம்பெனி. அவங்க வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அவங்களோட குவாலிட்டி தான் நம்ம கஸ்டமருக்கு நிறையா சஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் மழையில் போட்டு அந்த செடி வச்சா பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்குது, செடியுமே நல்லா செழிப்பாக வருது. தொட்டிகளில் ஒரு சில பிளாஸ்டிக் வந்து சரியாக மேக் பண்ணல அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக்கோட கெமிக்கல் எஃபெக்ட் வந்து சாயிலோட மிக்ஸ் ஆகும். வெயிலில் வைக்கும்போது அந்த பிளான்ட்டோட ரூட் வந்து டேமேஜ் ஆகும். அந்த ஹீட் அதிகமாக சன்லைட் போடும்போது மண் உள்ளே வந்து அந்த தாக்கம் வந்து அதிகமாக கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி பாட்டில் வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறப்பான முறையில் வந்து நாங்கள் பாட்டிங் பண்ணி கொடுப்போம். இந்த பாட் தனியாக, இதுக்குள்ளே ஒரு பிளான்ட் வைக்கிற பாட் தனியாக வச்சு நம்ம பாட்டிங் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அந்த ஹீட்டுக்கு அந்த ஓவர் வாட்டரிங்லாம் வந்து அது சர்வைல் ஆகி வந்துடும். அவுட்டர் தனியாக இன்னர் தனியாக வரும். ஒரு சில இடங்களில் அவுட்டோரில் வைக்கும்போது நேரடியாகவே பாட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. கடைகளுக்கு தகுந்த மாதிரி, வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சாய்ஸும் நிறையா இருக்கும். இதிலே சைஸ் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது அஸ்தீப்பில் வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்க அந்த மாடல். இது என்ன ப்ரைஸ்னா இருக்குது? இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 வருது. பட் நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 1800 கொடுக்கும். 2000 வருது. நம்ம ஹஸ்தீப் கம்பெனிலேருந்து 10% டிஸ்கவுண்ட் எப்போவுமே கொடுப்பேன். நம்ம ஒன் ஆஃப் த டீலர்ன்றனால நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ கஸ்டமருக்கு நாங்கள் வந்து டேரெக்டாகவே 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் கொடுத்துட்ருக்கோம். இங்கேயும் கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட தேடி வந்து வாங்குறதுனால ரேட்டும் ரெடியூஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதனுடைய பெனிஃபிட் ஜாஸ்தி. இதனால் இவ்வளோ பெரிய பாட்டு வந்து நாங்கள் கார்டன் இண்டஸ்ட்ரியில் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதே மாதிரி பாட்டு வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினோம் அப்படின்னா டெக்கோரா அது மாதிரி ஒரு சில கம்பெனி தான் வச்சுருப்பாங்க. அதனோட ப்ரைஸ் ஹை லெவலில் இருக்கும். 4000 ரூபா கிட்ட சேல்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கொண்டு வந்தது ரொம்ப ரேட்டு கம்மியாக நல்லா ரிச்சாகவும் பண்ணியிருக்காங்க. பாட் குவாலிட்டியாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு பாறை மாதிரியே இருக்கும். ஃபினிஷிங் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த ஆர்கிடெக்ட்ஸ் நிறைய லைக் பண்ணுறாங்க. இப்போ நியூ பில்டிங்கில் வந்து இப்போ ஷோகேஸ் வைக்கிறதுக்கு இது நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பேக்கரி கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கஃபே, ஆமாம், ஹோட்டல்ஸ்க்குமே நல்லா பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கெல்லாம் நிறையா லைக் பண்ணி வாங்குறாங்க. பிளான்ட் என்னென்ன இருக்குன்னு அப்படி வேணா பார்க்கலாம். இங்கே இருக்கிறது வந்து மோஸ்ட்லி இண்டோர் பிளான்ட்ஸ் 100+ வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இண்டோரில் செடி வளர்க்குறது நம்ம திண்டுக்கல் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த இண்டோரில் வந்து செடி வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தகவமைப்பு வீட்டில் இருக்காது. ஸோ அதனால் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா பால்கனியில் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிற இடத்துல எங்கெல்லாம் சன்லைட் வந்து ரொம்ப கம்மியாக படுமோ அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி செடியில் செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து 100+ வெரைட்டிஸ் இருக்குது. இது மாதிரி இது பாட்டட் பிளான்ட். ஆக்சுவலாக இது வந்து பாட்லேயும் வளர்த்துக்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ, இப்போ ரெட் மெர்சிடான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாட்டில் நம்ம பாட் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கனால பாட்டில் போடுற மாதிரியே நிறைய செடி. இந்த பாட்டோட இந்த செடி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து லக்ஸரியாக ஒரு பாட் வாங்கி இதை தூக்கி அதுக்குள்ளே வச்சு ஸ்டோ பண்ணிடலாம். ஒருவேளை பிளான்ட்டு சரியாக வரல, லுக் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம பிளான்ட்டை மாற்றிக்கலாம். இப்போ 2000 ரூபா போட்டு ஒரு தொட்டியை வாங்கிட்டு செடி செத்து போச்சுன்னா உடனே அந்த தொட்டியும் சேர்ந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ இது வந்து அந்த மாதிரி இல்லை. இது நம்ம தொட்டியை தூக்கி உள்ளே வச்சு ஸ்டோ பண்ணும்போது பிளான்ட் போயிடுச்சு அப்படின்னா வேறு பிளான்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி பாட்டட் பிளான்ட் கலெக்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட பாட்டில் வைக்கிறதுக்குன்னே சிறப்பான செடிகள் அப்படின்னு ஒரு 30-35 வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். அதுலேயே எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் சஃப்ளோரா, ரெட் மெர்சிரா, கிறிஸ்மஸ் ட்ரீ, போத்தாஸ் வெரைட்டிஸ் நல்லாயிருக்கும். போத்தாஸ் வெரைட்டிஸ்னால் அந்த இங்கே இருக்குது. நார்மல் மணி பிளான்ட்டு தான், அது ஸ்டிக் சப்போர்ட்டோட இருக்குது. இது வந்து ஆமாம், இது அப்படியே நம்ம வந்து லக்ஸரி அந்த பாட்டில் வந்து உள்ளே வச்சிட்டோம்னா அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதுவும் அப்படி தான். இதுவுமே நல்லா அழகாக அந்த கொடி சப்போர்ட் இதெல்லாம் இண்டோரில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது பாட்டிலே வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய செடி தான். ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பாட்ஸ் வந்து நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்மள்ட்ட. இதனுடைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் வந்து மோல்டிங் போட்டிருப்பாங்க. ஆமாம், திக்னஸ் அதிகம் இருக்காது, வெயிட் கம்மியாக இருக்கும். அதே சமயம் டியூரபிலிட்டியும் வந்து இது 20 வருஷம் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மள்ட்டே ஒரு 20 வருஷமாக ஒரு பாட் நாங்களே யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 20 இயர்ஸாகவே இந்த பார்ட்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அதனால் இதுக்குன்னு சில கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட தேடி வருவாங்க. இப்போ இதுலேயுமே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது வெயிட் கூட இருந்தாலும் இதனுடைய கலரும் மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபினிஷிங்கை வந்து டேமேஜே ஆகாது, அப்படியே இருக்கும். எவ்வளோ தண்ணினாலும் கரெக்டாக வடிஞ்சு அந்த ஹோல் வழியாக மட்டும்தான் வெளியே லீக் ஆகும். மற்றபடி மற்ற இடங்களில் கசிவோ ஒரு மாதிரி கிராக் ஓடின மாதிரியோ இந்த இதில் வந்து கம்ப்ளைண்ட் வராது. அதனால தான் நம்ம சிமெண்ட் பாட்டில் இது பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து நிறைய ஆர்கிடெக்ட்ஸை வந்து அவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஃபெரோஸ்மிட் இதை நமக்கு ப்ரீமியமாக பண்ணி தர்றாங்க. நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி குவாலிட்டியில் இது வேணும் அப்படின்னு நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்குவோம். அதில் கரெக்டாக ஒரு 20 to 30 days க்யூரிங் பண்ணி இந்த தண்ணி வந்து கரெக்டாக அந்த ஹோலில் மட்டும்தான் வெளியே போகணும். வேறு எங்கிட்டுமே லீக்கேஜ் இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா உள்ள கம்பிக்குள்ளே போய் துரு பிடிச்சா அப்புறம் உதிர்ந்துடும். அந்த மாதிரிலாம் அந்த கம்ப்ளைண்ட் வராமல் நம்ம பண்ணி கொடுத்துருப்பாங்க.
இதோட பிரைஸுங்க? இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து குட்டி பாட்டு வந்து ஒரு 600க்கு வருது. இதற்கு நல்லா பாம் லீஃப்ல அந்த டிசைன் போட்டிருப்பாங்க. இந்த பாம் லீஃப் டிசைன் வந்து நிறைய லைக் பண்ணுவாங்க. இந்த பாம் லீஃப் ஒரு டேபிள் டாப்ல வச்சா ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஒரு பஃபியான பிளான்ட்டை மட்டும் பண்ணிட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக உள்ள போறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்மள்ட்ட வந்து இந்த ட்ரெயின் செல் மேட்டை வந்து மாடி தோட்டத்துக்கு இப்போ நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மாடி தோட்டம் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா இடங்கள்லையுமே வந்து சரியாக தண்ணி வடிகிறது வந்து உணர மாட்டேங்குது, பாசம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் சிமெண்ட் ஃப்ளோரில் வைக்கிறப்ப, பாட்டட் பிளான்ட் வைக்கிறப்ப. ஸோ கஸ்டமர் வந்து பாட்டட் பிளான்ட் வாங்குறாங்கன்னா இந்த ட்ரெயின் செல் யூஸ் பண்ண சொல்லுவோம். நம்ம இந்த மாதிரி தரையில் வந்து சும்மா வச்சுட்டு இது மேலே பாட்டு வச்சோம் அப்படின்னா எக்ஸஸ் வாட்டர் வடியும் போது இந்த ட்ரெயின் செல்ல பரவி அப்படியே அது உணர்ந்து போயிடும். அப்போ வந்து கரை பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக இது பண்ணுறது. ரெண்டாவது மாடியிலேயே செடி மண் கொட்டி வளர்க்கணுன்னாக்கா இந்த மாதிரி ட்ரெயின் செல்லை பரப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு கிளாத்து போட்டு அதுக்கு மேலே மண் போடுவோம். அப்போ வந்து தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி வடிஞ்சு வெளியே போயிடும். அப்போ ரூஃப் வந்து எந்த இதுலையும் டேமேஜ் ஆகும். இதோட ப்ரைஸுங்க? 45 rupeesக்கு இருக்குது. 20 mm, 60 mm வந்து 75 rupees. திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. நம்மள்ட்ட போன்சாய் பிரியர் நிறையா வந்து கேட்பாங்க போன்சாய் பிளான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. எங்களோட சஜஷன் என்னன்னா, நம்மளாம் ஓனா நாய்க்குட்டி எப்படி வீட்டில் ஒரு குட்டியாக வாங்கிட்டு வந்து வளர்க்குறோம் அந்த மாதிரி வந்து நம்மளா வளர்த்தாதான் அது போன்சாய் அந்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வளர்க்குறதுக்கு எளிதாக வந்து நம்ம ஃபைக்கஸ் வெரைட்டிஸு நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரூட் பிளான்ஸுமே நம்மள்ட்ட செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. எப்படி வளர்க்குறதுங்கிறத நம்ம அப்பப்போ டிப்ஸாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு சிலர் வந்து வளர்க்க முடியாது, எனக்கு பார்த்தோன்னே போன்சாய் மாதிரி வேணும்னுவாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி போன்சாய் பிளான்ட்டு. கிராஃப்டட் போன்சாய்ன்னு சொல்லுவாங்க. 4 to 5 years வளர்ந்தது. மேலே இருக்கிறது வந்து வளர்ந்து கட்டையை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இம்போர்ட்டட் வெரைட்டி தான். நம்ம புளிய மரம் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நானே வந்து புளிய மரத்துலையோ நெல்லி மரம் ஃப்ரூட்டிங் மாதுளையிலையும் பண்ணலாம், ஃபிக்கஸ் வெரைட்டி எல்லாத்துலேயும் பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் கூட வரும். ஸோ அதனால எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம சின்ன செடியை வாங்கி பண்ணால் தான் நல்லா இருக்கும். அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு பழங்கள் வருது அப்படின்னா அது எப்படி அதோட கெப்பாசிட்டி நார்மல் புளிய மரம் அதே மாதிரி தான் இருக்கும். அது நம்ம ஷார்ட்டாக இருக்கனால டேஸ்ட் வேரி ஆக தான் செய்யும். நல்லா வளர்ந்து அந்த மரத்தில் வர்ற பழத்தோட டேஸ்ட்டுக்கும் இது வந்து இம்மெச்சூர் ஃப்ரூட் மாதிரி தான் வரும். வீட்டில் வந்துட்டு மரம் சின்னதாக வளர்க்குறான். அது ஒரு கல்ச்சர். ஆமாம். எத்தனை வெரைட்டிஸ்? இப்போ இதில் வந்து ஒரு 5-6 வெரைட்டிஸ் இருக்குது. இது ஒரு லீஃப், இந்த மாதிரி ஒரு லீஃப் வரும், இந்த லீஃப் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த அரைலியாவும் நல்ல ஒரு போன்சாய் லுக் இருக்கும். இது ஆக்சுவலாக ட்ரிம் பண்ணோம்னா நல்லா ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். இது அடிக்கடி நம்ம ட்ரிம் பண்ணிட்டே இருக்கணும். இதை வந்து கரெக்டாக ட்ரிம் பண்ணி நம்ம வயரிங் பண்ணோம் அப்படின்னா லுக் நல்லா இருக்கும். இதுவுமே கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒரு 3 years இருக்குது இந்த அரைலியா வெரைட்டி. இது வந்து நிறைய இந்த ஃபாரஸ்ட் மாதிரி மேக் பண்ணுறதுக்காக அந்த மரத்தை யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன வருது? போன்சாயோட ஸ்டார்டிங் பிரைஸ் நம்மள்ட்ட வந்து 450 ஸ்டார்ட். 450 சின்னது இந்த மாதிரி. இதுதான் 450. இது வந்து 2500 வரும். அப்புறம் கேக்டஸ் சக்குலன்ஸு. இந்த வெரைட்டி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன கப்பலாக அழகாக குட்டி குட்டியாக வந்து நிறைய இடங்கள்ல வந்துட்டு டேபிள் மேலே அழகுக்கும் அதே மாதிரி செல்ஃப்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இவங்களோட இந்த QR கோடை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட என்ன வெரைட்டி பிளான்ஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி என்ன ப்ரைஸஸில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட்டு வந்துடும். பிளான் வாங்கணும் பிளான் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதா நர்சரி கார்டன் வந்துட்டு ரொம்பவே பெருசு அப்படின்னு உங்கள்ட்ட ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் சொல்லியிருந்தேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த கார்டன் தாங்க ரொம்பவே பெருசு. அதுக்கேற்ற மாதிரியே வீடியோட லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது. அது வந்து ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்ட் 2 வந்துட்டு இன்னொன்று ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அழகான வந்துட்டு பூச்செடிகள், அழகு செடிகள், அதே மாதிரி மூலிகை செடிகள்லாம் வந்துட்டு பார்ட் 1ல கவர் ஆகும். அதே மாதிரி பார்ட் என்னென்ன ப்ரைஸஸ்ல இருக்குன்னு சொல்லி கவர் ஆகும். பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா மரங்கள் நீங்கள் வளர்க்கணும் ஆசைப்படுறவங்களுக்காக அதுக்கு தனியாக வந்துட்டு பார்ட் 2 போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு இந்த பிளான்ஸ் இதெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மஸ்ட்டாக ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா பிளான்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபா தான். 15 ரூபாயில இருந்தே அழகான செடிகள்லாம் இங்கே கிடைக்குது. அதே மாதிரி பார்ட்ஸோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க மாதா நர்சரி கார்டன். வீடியோக்கிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்போட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் பார்க்குற புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை.